வணக்கம் நண்பர்களே. அப்புறம் என்ன, மருத்துவர் அணி மருத்துவமனையில் போய் ஆய்வு பண்ணலாம். அடுத்து நம்ம வழக்கறிஞர் யார், அந்த திருத்தணியில் போட்டிட்டார் அந்த வழக்கறிஞர், அவர் நேராக என்ன பண்ணலாம், ஹைகோர்ட்டுக்கு போய் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கெல்லாம் ஒழுங்காக விசாரணை நடத்துறாரா நீதிபதி அப்படிங்கிறத போய் பார்த்துலாம். அப்புறம் நீங்கள் அந்த மாணவர் அணி தற்கொலைகள்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு காலேஜாக போங்க, காலேஜாக போய் அந்த காலேஜில் பொண்ணுங்களாம் சரியாக படிக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆய்வு பண்ணலாம். அந்த கல்லூரி சரியாக நடக்குதா இல்லையான்னு நீங்கள் ஆய்வு பண்ணலாம். அப்புறம் தொண்டர் அணி நீங்கள் என்ன பண்ணுங்க, நேராக காவல் நிலையத்துக்கு போங்க, அங்கே காவல் நிலையெல்லாம் ஒழுங்காக செயல்படுதா இல்லையான்னு பார்த்துங்க. இன்னும் வேற என்னென்ன அணிடா வச்சு தொலைச்சிருக்கீங்களா தற்கொலைகளா? டே, இது ஒரு அரசு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணல. பல ரீல்ஸ் பைத்தியங்களை இன்னைக்கு பெத்து போட்டு வச்சிருக்காங்க இந்த தாவேகா தற்கொலைங்க. தமிழ்நாடு முழுவதும் போனை எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு தென்காசி மாவட்டத்தில் சங்கரன் கோயிலில் ஒரு கிரஷர்ல என்ன நடந்திருக்கு, ஒரு விபத்து நடந்திருக்கு. அதுல வடமாநில இளைஞர் ஒருத்தருக்கு லெஃப்ட் ஹேண்ட் அந்த ஷோல்டரோட கட் ஆயிட்டு, அந்த கை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு கிரஷர்ல மாட்டி. உடனே அவரை வந்து அந்த கையை வந்து சேர்ப்பதற்காக ஒட்ட வைப்பதற்காக வந்து மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. அப்படி மருத்துவமனையிலிருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முறையாக அந்த கையை வந்து பராமரிக்கல. அதாவது அந்த கைக்கு வந்து என்ன சொல்லியிருக்கணும், ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சிருக்கணும், ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கணும், எந்த இதுவுமே இல்ல, அதை வந்து இணைக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு இந்த தாவேகா தற்கொலைகள் இருக்காங்களே, மாவட்ட செயலர் தென்காசி வடக்கு மாவட்ட செயலர் சொன்னாருங்க, அதனால தான் நான் வந்துட்டு வாசுதேவி அப்படிங்கிற தற்கொலை. ஆனா ஆய்வு நான் பண்ணவே கிடையாது. தீர ஆய்வு செய்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு பத்திரிகை மூலமா அதை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஆனா ஆய்வு நான் பண்ணவே கிடையாது. அவங்களோட டீனோட பெர்மிஷனோட ஆய்வு நடத்தி அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்கோம். பண்ணோம், அது ஆய்வு இல்லை அப்படிங்கறத இந்த இடத்துல தெளிவா பதிவு பண்றேன். அவங்களோட டீனோட பெர்மிஷனோட ஆய்வு நடத்தி அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்கோம். ஒரு விஷயத்துல ஒரு MWMA வாங்கின ஊடகம் ஒன்று இருக்கு, நம்மள காட்டியும் கொடுக்குறோம் டேஷும் கொடுக்குறோங்கிற மாதிரி ஒரு ஊடகம் தமிழ்நாட்டில் சமீபத்தில் இந்த தற்கொலைகள் பொறுப்பேற்றவர்கள் இருந்து இருக்கு. அந்த ஊடகம் என்ன பண்ணாங்கன்னா, பல வீடியோக்களை போடுவாங்க, அப்புறம் அவங்கள டெலிட் பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த சம்பவத்திலையும் ஆய்வு மேற்கொண்டனர் தாவேகாவினர் ஒரு போஸ்ட்டை போட்டு அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணிட்டான். திருப்பி அதே சேனல் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த அரசு மருத்துவமனையில் வெள்ளைக்கோட்டையில் சுற்றிய பெண் யார் அப்படின்னு இவனே ஒரு பதிவு போடுறான். டே, அப்ப நீங்க என்ன வேலைடா பாக்குறீங்க? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? எச்ச. அதனால இந்த வேலையை பார்க்குற அந்த ஊடகம் இப்படி எல்லாம் வீடியோ போடுறது, அது கரெக்டாக தாவேக்கான எங்கே போறாங்கன்னா கரெக்டாக இவனுக்கு தான் தெரியுது செய்தி, வேற எவனுக்குமே தெரியல. அப்போ தாவேக்காக இவனுக்கு என்ன லிங்க்னு பார்த்துங்க. சரி, ரைட், அதை அடுத்த பிரச்சனை வருவோம். ஆனால் இன்னைக்கு ஒரு அரசு மருத்துவமனையில் போய் ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு பருப்பில் இருக்கிற ஒரு நபர் வந்து அரசு மருத்துவரே கேள்வி கேட்டு, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோங்க, ஆய்வு பண்ணிட்டோம், எல்லாம் சரியா ப்ராப்பராக நடக்குது, அண்ணா ஆட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லைங்கன்னு வீடியோ போடுறான். இப்போ மாட்டிக்கிட்டோன்னு அதை பிறகு இப்போ என்ன சொல்றான், நான் ஆய்வெல்லாம் படக்கலைங்க, நான் ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வந்தேங்க அப்படிங்கிறான். இவன் யார் தெரியுமா? நான் இந்த வாசுதேவிங்கிறவ ஏற்கனவே கரூர் இன்சிடென்ட் நடந்தப்ப அங்க வந்து எல்லாம் கொலை பண்ணிட்டாங்க, அரசு கொலை பண்ணிட்டு காவல்துறை கொண்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள கொண்டு போறாங்க. ஒரு 2 minutes 3 minutes டெத்தை டிக்ளேர் பண்ணிடுறாங்க. எப்படி பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க பிளான் பண்ணி தாங்க பண்ணிருக்காங்க. பேரிகேட்டரை ஓபன் பண்ணி எக்ஸ்ட்ரா மக்கள் உள்ள விட்டுருக்காங்க. உள்ள அதிகமா கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுமே அதிகமான ஆட்கள் உள்ள அலோ பண்ணிருக்காங்க. யூனிஃபார்ம் இல்லாம பிளஸ் யூனிஃபார்ம்ல பேட்சே இல்லாத போலீசஸ் நிறைய பேர் பெண்களையும் குழந்தைகளையும் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. என்னென்னவோ நடந்திருக்குங்க. பெரிய சரி, எப்படா டெத் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ண மாதிரி முதலமைச்சர் வந்து கிளம்பி வராரு. பேசி இவன் மேல ஏற்கனவே வழக்கு இருக்கு, இவதான் இப்ப போய் ஆய்வு நடத்திருக்கிறான். என்னடா நடக்குது? இந்த நாடு நாசமா போயிட்டு இருக்கு. மக்களே, இதெல்லாம் பாக்குற நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் கமெண்ட்ல அதுக்கு ரிப்ளை பண்றேன்.